ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், 2 customers பிரியா அண்ட் அமுதன் ஆர் விசிட்டிங் ஏ பர்டிகுலர் ஷாப் இன் த சேம் வீக். ஓகேங்களா, ஒரே வாரத்தில் ஒரு ஷாப்புக்கு அடிக்கடி போகிறாங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான், சண்டே கிடையாது. ஈச் இஸ் ஈக்குவலி லைக் டு விசிட் த ஷாப் ஆன் எனி ஒன் டே அஸ் ஆன் அனதர் டே. ஸோ ஒருத்தர் இன்னைக்கு போனால் இன்னொருத்தர் இன்னொரு நாள் போகிறாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் வில் விசிட் த ஷாப் ஆன்? ஓகேங்களா, அதாவது ஒருத்தர் ஃபஸ்ட் நாள் போனால் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன் எனி ஒன் டே அஸ் ஆன் அனதர் டே. ஓகேங்களா, அடுத்தடுத்த நாள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த சேம் டே, ரெண்டு பேருமே ஒரே நாள் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி. அடுத்தது டிஃப்ரெண்ட் டேஸ், ஒரே நாளில் போகாமல் இருக்கணும் அப்படின்றதான் இதுக்கு ஆன்சராகவும் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படின்னா இதோட ஆப்போசிட் தான். ஸோ இது நடக்குது இது நடக்காதது அப்படின்றதா, ரெண்டையும் கூட்டினா ஒன்று வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டேஸ் என்ன இருக்கோ அதையும் கவுண்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது கன்சிக்யூட்டிவ் டேஸ், அடுத்தடுத்த நாள் அப்படின்ற மாதிரி போகிறது. ஓகேங்களா, ஸோ அதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொடுத்துருக்கத ரஃபாக ஒன்று எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா ஏ அமுதன் பி பிரியா. ஸோ அமுதன் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. அதே தான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. அதுக்கப்புறம் சாட்டர்டேவும் எழுதணும், எழுதாமல் விட்டுடும். ஓகேங்களா, ஸோ சாட்டர்டே எழுதிட்டேன் அப்படின்னா சாட்டர்டே மண்டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்எம் அப்படின்னா மண்டே. ஓகேங்களா, ரெண்டு பேருமே மண்டே. அடுத்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கிறேன். சாட்டர்டே வெனஸ்டே, சாட்டர்டே தேர்ஸ்டே, சாட்டர்டே ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் த சேம் டே, ரெண்டு பேருமே சேம் டே. ஓகேங்களா, ஸோ அமுதன் போகக்கூடிய வீக் டேஸ் எல்லாம் இது தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் அமுதன் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா, பிரியா போகிறதெல்லாம் இந்த சைடு இருக்குன்னா செகண்ட் வர்றதுலாம் பிரியா போகிறதா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் டே அப்படின்றப்ப என்னென்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணக்கூடிய அந்த கடைக்கு போகக்கூடிய சேம் டே. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கா. ஸோ இதுதான் அங்கே கொஸ்டினாக இருக்குது ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ 12th சம்மு டிவிஷனில் சேம் டே, ரெண்டு பேருமே ஒரே நாள் போகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ சேம் டே அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க போகக்கூடிய சேம் டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது சேம் டே அப்படின்றப்ப இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது 6. ஓகேங்களா, ஸோ அது போக நம்பர் ஆஃப் எஸ், இதை நான் ஃபஸ்ட்டு எழுதிருக்கணும். நம்பர் ஆஃப் எஸ் மொத்தம் எத்தனை நாள் வருது, எத்தனை பேர் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 டேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடுமே 6 டேஸ் தான் வரும். ஸோ 6 ஆர் 36 மொத்தம் வரக்கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 36. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 36. ஓகேங்களா, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன ஃபார்ம்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 6/36 கட் பண்ணால் 1/6. ஸோ ரெண்டு பேருமே ஒரே நாளாக போய் கடையில் ஷாப் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சேம் டேயாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது சேம் டேவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ சேம் டேவாக இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் தானே. இதை எப்படி எழுதலாம், 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே வரக்கூடியது 1 - 1/6 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து 6/6 - 1/6 எழுதலாமா. ஸோ டினாமினேட்டர் 6 - 1 5/6. ஓகேங்களா, ரெண்டு பேருமே சேம் டேயில் அந்த ஷாப்பில் விசிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதை இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறத கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் போட்டது எல்லாமே சேம் டே. ஸோ மொத்தம் 36. 36ல் 6 டேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அவங்க சேம் டேயில் விசிட் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ
அப்போ மீதி இருக்கக்கூடியது 30. ஸோ 30/36 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 5/6 தான் வரும். ஓகேங்களா? 5 6 ஆர் 30, 6 6 ஆர் 36. ஸோ 2 விதத்தில் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு டிவிஷன், கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நாள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் சீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மண்டேவாக இருந்தால் அடுத்த நாள் டியூஸ்டே, இது இந்த மாதிரி மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எடுத்துக்கலாம். அடுத்தது டியூஸ்டே இருந்தால் அடுத்த நாள் வெனஸ்டே வரலாம். வெனஸ்டே இருந்தால் தேர்ஸ்டே மீட் பண்ணலாம். தேர்ஸ்டே இருந்தால் ஃப்ரைடே மீட் பண்ணலாம். ஃப்ரைடே சாட்டர்டே மீட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே வராது. ஓகேங்களா? சாட்டர்டேக்கு அப்புறம் எதுவுமே வராது. ஸோ அப்போ இந்த நான் ரவுண்ட் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்த நாள். ஓகேங்களா? ஸோ இந்த எம்எம் அண்டர்லைன் வந்து ஒரே நாள், இது அடுத்தடுத்த நாள். இப்போ டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு போச்சு அப்படின்னா இங்கே டியூஸ்டே மண்டே வெனஸ்டே. ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே வெனஸ்டே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டேனா இடையில ஒரு நாள் கேப் இருக்குது. இது பார்த்தீங்க அதே மாதிரி டியூஸ்டே தேர்ஸ்டேன்னு போகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இடையில கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த நாள் அப்படின்றப்ப இதுதான் மண்டேனா அடுத்த நாள் டியூஸ்டே, டியூஸ்டேனா அடுத்த நாள் வெனஸ்டே, வெனஸ்டேனா அடுத்த நாள் தேர்ஸ்டே, தேர்ஸ்டேனா அடுத்த நாள் ஃப்ரைடே, ஃப்ரைடே அடுத்த நாள் சாட்டர்டே. ஸோ இந்த 5மே தான் அவன் கேட்டிருக்க கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மண்டேனா டியூஸ்டே வரலாம், டியூஸ்டே வெனஸ்டே அடுத்த நாள் வரலாம். இவன் வெனஸ்டே வந்தால் அவன் தேர்ஸ்டே வரலாம் அவள். ஓகேங்களா? அடுத்தது இவ தேர்ஸ்டே வந்தால் அவள் ஃப்ரைடே வரலாம். அடுத்தது இவள் ஃப்ரைடே வந்தால் அவள் சாட்டர்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வரக்கூடிய பாசிபிலிட்டி. ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சி வந்து எவ்வளோ இருக்குது, 5. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்றது நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சின்றது 5, ப்ராபபிலிட்டி இது வந்து 36. இதை கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அடுத்தடுத்த நாள் அவங்க வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 5/36 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 12th சம். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவோம், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க அந்த சம்மை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இங்கே இருக்கிறதுல கண்டிப்பாக இந்த டேபிள் ஃபோட்டோவை மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 2 பேருமே வாரத்தில் 6 நாள், சண்டேவை தவிர்த்து சாட்டர்டே வரைக்கும் எல்லா நாளுமே கடைக்கு போகிறாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்படி போகும்போது நடக்கக்கூடிய ஈவெண்ட்லாம் என்னென்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி போகும்போது ஒரே நாள் 2 பேருமே போகிறாங்க அப்படின்னா அமுதா அண்ட் பிரியா ஒரே நாள் போகிறாங்கன்னா அதுக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்றப்ப 2மே இங்கே ஒரே தான் இருக்கும். அதெல்லாம் தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய 6 தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ இதை கவுண்ட் பண்ணால் 6. ஸோ நம்பர் ஆஃப் எஸ்ன்றது மொத்தமாக இந்த டேபிளில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் ஆஃப் த டேஸ். ஓகேங்களா? ஸோ அதான் 36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். 6/36 1/6 கட் பண்ணால் 6 டேபிளில் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரே நாளில் 2 பேரும் அந்த ஷாப்புக்கு போகக்கூடிய ப்ராபபிலிட்டி. அடுத்தது 2வது கொஸ்டின், ஒரே நாளில் அந்த 2 பேரும் போகாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப ஸோ இதை 1லேருந்து n சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அதை சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி வேணாம், எனக்கு இது வேணாம் அப்படின்னா மறுபடியும் டேபிள்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டர்லைன் போட்டதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே காம்பினேஷன் 30 வரும். ஓகேங்களா? ஸோ 30யுமே நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து 30/36ன்னு வரும். கட் பண்ணால் 5/6 தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நாள். மண்டேனா டியூஸ்டேனா வெனஸ்டே. இந்த மாதிரி அடுத்தடுத்த நாள் போகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் எத்தனை வருதுன்னா 5 வரும். நம்பர் ஆஃப் சி. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சின்றது நம்பர் ஆஃப் சியோட பை நம்பர் ஆஃப் எஸ்ன்றப்போ 5/36 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 12th சம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.